சற்று முன் பதவிக்காலம் முடிந்ததால் ராஜினாமா செய்கிறார் அண்ணாமலை. பேரதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் IPS தேர்ச்சி பெற்று கர்நாடக மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்த நிலையில்தான் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக பாஜக தலைவர் பதவியேற்று அரசியலுக்கு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அண்ணாமலை தலைமையில்தான் பாஜக ஓரளவு தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்தது என்பதும் தீவிரமாக அவர் கட்சியை வளர்த்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் பாஜக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் 3 ஆண்டுக்கு தமிழக பாஜக தலைவராக நியமனம் செய்யப்பட்ட அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிய உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அடுத்த பாஜக மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் ஜனவரி மாதம் நடைபெறும் என்றும் பாஜக வட்டாரங்கள் கூறப்படும் நிலையில்தான் 2வது முறையாகவும் அண்ணாமலை தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என்றும் அவர் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அவரை எதிர்த்து மூத்த தலைவர்கள் யாராவது போட்டியிடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக தேசிய தலைமையின் நம்பிக்கை அண்ணாமலைக்கு பல மடங்கு இருப்பதால் அண்ணாமலையை எதிர்த்து யாரும் போட்டியிட மாட்டார்கள் என்றும் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவே அதிக வாய்ப்பிருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி பாஜகவில் தற்போது உட்கட்சி மோதலும் உண்டாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மறைமுகமாகவே பாஜக மூத்த தலைவர்கள் அண்ணாமலை மீது அதிருப்தி அடைந்ததாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. இதனால் இந்த பாஜக தலைவர் பதவியை கைப்பற்ற பாஜக மூத்த தலைவர்களும் போட்டியிடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இந்த போட்டியில் களமிறங்குவார்கள். அப்படி இவர்களில் யாராவது பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் அண்ணாமலைக்கு மத்தியில் முக்கிய பதவி வழங்கப்படும். எல் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது போல் மத்திய அமைச்சரவையில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரும் வரை யாரும் இது குறித்து நம்ப வேண்டாம் என்றும் பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பாஜகவின் புதிய தலைவரை தேர்வு செய்துவிட்டுதான் தற்போது பதவியில் உள்ள அண்ணாமலை ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.